பார்த்துட்டு அப்படியே உள்ள அப்படியே இப்படி இல்லை இப்படி நேரம் இப்படி வந்தீங்கன்னா எல்லாம் இது இந்த சைடு. ஓகே ஓகே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து சேலம் மேட்டூர் ஏரியா, அங்கே குளத்தூரில் இருக்கும். இது வந்து தேனி இயந்திரம் சொல்லுவாங்க, குண்டால் இயந்திரம். காய் இந்த மாதிரி கீழே ஒரு உருட்டா வந்தால் அது குண்டால் இயந்திரம் இந்த மாதிரி வரும். டோட்டலாக வச்சுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சம்திங் ஒரு 4 ஏக்கர் பக்கம் வரும்னு நினைக்கிறேன். இது போட்டிருக்கு. இது வந்து சேம் அதிலே சருகு நோய் வருது, பார்த்தா தெரியும். கிளையிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு இலைக்கு வரும், அப்புறம் அதுக்கு மேலே பக்கத்தில் இருக்க இலைக்கு வரும், அப்புறம் அதுக்கு மேலே பக்கத்தில் இருக்க இலை வரும். இதுதான் சருகு நோய். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணும்போதே கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இது டோட்டலாக வச்சுருக்காங்க, இத்தனை பெட்டு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே குண்டால் இயந்திரம் தான். சருகு நோய் வந்ததுனால கொஞ்சம் ஊக்கம் கம்மியாயிருச்சு. சரி, நல்ல ஊக்கம் தான், நல்லா தான் இருக்குது. இந்த அளவுக்கு அடி உருட்டம் தான் போதும் இருக்கு இல்லைங்களா. அடி உருட்டம் வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம கையில் 4 கை ஃபுல்லாக வச்சா வரும். ஊக்கம் வந்திருக்குது. ஆனால் காய் ஓடுறதுல வந்து பிரச்சனையாகும். போட வரும்போது காய் வந்து கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்த அளவு வராமல் 20 கிலோ 30 கிலோ எதிர்பார்ப்போம் அப்படின்னா 20க்குள்ளே ஸ்டாப் ஆயிரும். 30 கிலோ பெருசாக வராது, அந்த மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து சருகு ஏறும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்டர். அதே போல் சருகு நோய் வந்துருச்சு அப்படின்னா கிளையை வந்து இப்படி தான் வெட்டணும், இலையை மட்டும் வெட்டி விடணும். இந்த இடத்துல வந்து சத்து இருக்குது, இலையை மட்டும் வெட்டி விட்டுட்டிங்கன்னா இந்த சத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரம் எடுத்துக்கும். நீங்கள் மொத்தமாக பிட்டோட வெட்டி விட்டுட்டிங்கன்னா கொடுத்த உரத்தோட கண்டென்ட்டோட சத்தை வந்து அந்த கார்னரில் இருக்கக்கூடிய கிளை வச்சுக்கும், அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இலையை மட்டும் வெட்டி விடுங்க, கிளையை வெட்டி விட்றாதீங்க. இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டவுட் இருக்கவங்க நீங்கள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம்.